ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங், அதாவது சண்டே ஈவினிங் தான் ஃப்ரெஷ்அப் ஆனேன். சண்டே எப்பயுமே நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லது. வீக்லி ட்வைஸ் இல்லை ஒன்ஸ் கூட வாஷ் பண்ணிக்கலாம். அடிக்கடி வாஷ் பண்ணுறத விட எனக்கு தெரிஞ்சு டெய்லியும் தலையில் ஆயில் வைக்கணும் கம்பல்சரி. தலைக்கு குளிக்கிற அன்றைக்கி மட்டும் நான் எண்ணெய் வைக்க மாட்டேன் தலையில். மீதி நாள் எண்ணெய் டெய்லி வைப்பேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் நான் கவனிச்சிக்க மாட்டேன். ஸ்கின் ஹேர் கேர் அந்த மாதிரி இது மாதிரிலாம். பட் எனக்கு தெரிஞ்சது நான் எவ்வளோ தூரம் முடியுதோ அந்தளவுக்கு பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம் போட்டிருக்கேன். நான் இப்போ பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். அது இந்த ஒயிட் வித் பிங்க் கலர் டப்பாவில் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் நல்லா லைட் பிங்க் கலர்லாம் அழகாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அது போட்ட உடனே ஒரு ஸ்கின் கலர் கொஞ்சம் ஒயிட்டாக ப்ரைட்டாக தெரியும். ஸோ அதனாலே எனக்கு அந்த க்ரீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வேறு எதுவும் டெய்லி யூஸ்க்கு இந்த க்ரீம் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே நான் அப்ளை பண்ணல. ஸோ அது போட்டாவே நல்லா ஸ்கின் நல்லா பிரைட்டான மாதிரி இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரை நல்லா எடுத்துக்கலாம். ஏன்னா ஹேர் வாஷ் பண்ண உடனே நீங்கள் சிக்கு எடுத்திங்கன்னா முடி ரொம்ப கொட்டும். எனக்கு அந்த மாதிரி தான் கொட்டுது. ஆனால் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப சிக்கு எடுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி இதாகும். தலை காஞ்சதுக்கப்புறம் சிக்கு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முடி அதிகமாக கொட்டாது. ஸோ பின்னி போட்டுட்டு நான் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே இது பிக் பாஸ் ஷோ நடக்கும். ஸோ நடந்துகிட்ருக்கோம் இப்போ. நான் பட் நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன். பிக் பாஸ் ஷோ இருக்கிறதே இன்றைக்கி மறந்துட்டேன். அந்தளவுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வெளியில் போயிருந்தாங்க, ஒரு சின்ன விஷயமா மதுரைக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க இருந்தால் கூட ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு அந்த சுத்தமாக அந்த இதே தோணலை. ஸோ இன்றைக்கி ஒரே வேலையாக இருந்தது. ட்ரெஸ் வாஷ் பண்ணதெல்லாம் காய போடுறது, அப்புறம் குக்கிங்கு. நம்மளுக்கு சண்டே எப்பயுமே குக்கிங் நல்லா ஃபுல்லும் இருக்கும். ஏன்னா நான்வெஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் எனக்கு அந்த இதே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் மாவு ஆட்டிகிட்டு இருந்தேன். ஸோ மாவு இல்லை. அதனால நாளையிலேருந்து திங்கக்கிழமையிலேருந்து நமக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போதில்ல. ஸோ அதனால் மாவெல்லாம் ஆட்டி வச்சேன். கிரைண்டர் ஒழுங்காக கழுவில் பார்த்தா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நல்லா போட்டு தண்ணியை போட்டு கழுவிட்டு இருந்தேன். அப்புறம் மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டேன் ஒரு வழியாக. ஒரு இதில் தோசைக்குன்னு தனியாக பிரித்து வச்சுருவேன். ஒரு இதில் இட்லிக்குன்னு தனியாக பிரித்து வச்சுருவேன் மாவை. ஸோ இன்றைக்கி பூ பூக்கல. பட் செடி நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பூ அதிகமாக வச்சுக்கிட்டே இருந்தது. பட் க்ரோத் அதே சேம் ஹைட்லேயே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 7:10 வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. 7:20 என்னமோ 7:25 வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை ஷோவை. 7:25 தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கரெக்டாக உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் பிக் பாஸை போட்டேன். ஸோ பார்த்துட்டு தான் இருக்கேன். பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே தான் இது பண்ணிகிட்ருக்கேன். அது இப்போ தான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, வச்சுச்சோ மறந்துட்டோமே அப்படின்னு. அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி. ஹஸ்பண்ட் காலையிலே வச்சனால குழம்பு பார்க்க கிரேவியாட்ட தான் வச்சுருந்தேன் நான். ஸோ கிரேவியாட்ட வச்சு நைட்டுக்கு இப்போ தோசையோட ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டே பிக் பாஸ் பார்த்துட்ருக்கிறது. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விலாகு இதோட எண்ட் ஆகுது. இன்னொரு விலாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். பை, டேக் கேர்.